அகமறிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராய் சுப்பிரமணியின் வணக்கம். 2025 ஆடி மாதம் தனுசு ராசிக்கான பலனை பற்றி பார்ப்போம். ராசிக்கு 3ஆம் இடத்தில் 1-2க்கு அதிபதியான சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். ராசிக்கு 2இல் ராகு இருக்கிறார். ராகையும் சனியையும் செவ்வாய் பார்வை செய்கிறது. எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தீவிரமாக செயல்பட்டு முடிக்க வேண்டியது வரலாம். சுகம் கெடும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். மாவு சம்பந்தமான காரமான பொருட்களால் உடல் உபாதைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஆடி 12ஆம் தேதி வரை சுக சௌகரியங்களிலும் எதிர்பார்த்த விஷயங்கள் நடைபெறுவதிலும் தாமதம் ஏற்படும், தடை ஏற்படும். ஆடி 12ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகிறார். செவ்வாய் 9ஆம் வீட்டிலிருந்து சனியை பார்ப்பதால் வண்டி வாகனங்களில் செல்வதில் கவனம் தேவை. முடிந்தளவு மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வதை தவிர்த்தல் நல்லது. சகோதரர்களிடையே வாக்குவாதங்களை தவிர்ப்பது பிரச்சனைகளை குறைக்கும். இடமாற்றம், வண்டி வாகனங்களுக்குண்டான விரயங்கள் செய்தல், வீட்டு தேவைகளுக்காக பொருட்களை வாங்குதல் போன்றவை ஏற்படும். வீட்டு தேவைகளுக்குண்டான பொருட்கள் வாங்குதல், குழந்தைகளுக்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுதல், அத்தியாவசிய தேவைகளுக்காக கடன் பெறக்கூடிய சூழ்நிலை வரும். கவனத்துடன் இருந்தால் இருக்கக்கூடிய கடனை அடைக்கலாம். புதன் 7ஆம் இடத்தில் இருப்பதால் 7ஆம் இடத்தில் புதனும் சூரியனும் இருப்பதால் தந்தை வகையிலும் தந்தை வகை உறவுகளும் மாமன் உறவுகளும் சுமூகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். புதனும் சூரியனும் 8 சூரியனும் 6-9 புதனும் 7ஆம் இடத்தில் இருப்பதால் சுய கௌரவம் சார்ந்து சில சங்கடங்கள் வரும். உறவினர்கள் சேர்க்கை இருக்கும். தந்தையிடமும் தந்தை ஸ்தானத்தில் இருப்பவரிடமும் பேச்சில் கவனமாக இருந்தால் நிறைய சங்கடங்கள் குறையும். பொதுவாக இந்த மாதம் பேச்சிலும் உணவிலும் செய்யக்கூடிய செயல்களை சரியான நேரத்திற்கு செய்வதாலும் பெருத்த நன்மைகள் உண்டாகும். பொதுவாக இந்த மாதத்தில் பேச்சில் கவனத்துடனும் செய்யக்கூடிய செயலை தள்ளி போடாமல் செய்வதிலும் உடல் ஆரோக்கியத்திலும் உணவு விஷயத்திலும் கவனமாக இருந்தால் பெரும்பாலான பிரச்சனைகள் வராது. அதிகப்படியான நன்மைகள் இருக்கும். பிரச்சனைகள் குறையும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும்.